ஷேர் ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் லாஸ் சந்திக்கிறாங்களா? மற்றவங்களாம் யாரும் பார்க்கல? எத்தனை பிஸ்னஸ் ஒரு வருஷத்தில் ஆரம்பிக்கப்பட்டு க்ளோஸ் செய்யப்படுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் நம்ம கண்ணெதிரிக்கே, நம்ம தெருவிலே, நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே எத்தனை ஷாப்பை ஓப்பன் பண்ணுறாங்க, அதை ரன் பண்ண முடியாமல், அங்கே இருக்கிற காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் லாஸ் பண்ணி புக் பண்ணிட்டு போகிறாங்க. பட் அதை எல்லாத்தையும் மக்கள் பேசுகிறாங்களா அப்படின்னா பேசுறது இல்லை. ஆனால் ஒருத்தர் ட்ரேட் பண்ணுறாரு, அவருக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை பெருசாக பேசுகிறாங்க. ஏன்னா இங்கே லாஸ் பண்ணி வெளியில் சொன்னவங்க தான் அதிகம், ஜெயிச்சவங்க ரொம்ப கம்மி. அப்போது ஜெயிக்கணும் அப்படின்னா நாம் அதுக்கான ப்ராடக்ட் நாலேஜை டெவலப் பண்ணிக்கணும். அங்கே அந்த பிஸ்னஸ்ல அவங்களாம் ஏன் தோத்தாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு கடை வைக்கிறீங்கன்னா அந்த ஏரியாவில் அந்த ப்ராடக்ட்டுக்கு அந்த சேல்ஸ் ஆகுமா, எவ்வளோ பெர்சன்டேஜ் கிடைக்கும், எனக்கு மந்த்லி எவ்வளோ ரெவென்யூ வரும் அப்படிங்கிற அந்த டேட்டாவை அவங்க அனலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க அங்கே தோற்றுருக்க மாட்டாங்க. ட்ரேடிங்கில் நீங்கள் பேசிக்காக இருக்க வேண்டிய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அங்கே லாஸ் வந்தால் எப்படி வரும், ஏன் வரும், நான் எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஜெயிச்சிருக்கலாம். தோத்தவங்கள்லேருந்து ஜெயிச்சவங்களா நீங்கள் மாறணும்னா உங்களுக்கு ப்ராடக்ட் நாலேஜ் ரொம்ப முக்கியம்.